மழையுடன் தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல நேற்று முதலே பரவலாக ஆங்காங்கே மழை பதிவாகி வருகிறது. நேற்றைய தினம் டிசம்பர் 31ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழை பதிவான நிலையில நேற்று நள்ளிரவு முதல் சென்னையிலும் பரவலாக மழை பதிவாகி இருக்கு. இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக சென்னை பெரம்பூரில் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவும், எண்ணூரில் 10 சென்டிமீட்டர், கத்திவாக்கத்தில் 7.5 சென்டிமீட்டர், மாமல்லபுரத்தில் 5 சென்டிமீட்டர், மதுரவாயல், அண்ணா நகர் போன்ற பகுதியில் 5 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கு. இந்த சூழல்ல இந்த மழைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புள்ளியியல் ரீதியாக வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 31ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றாலும் தற்போது வரைக்கும் அந்த ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் என்பது தொடர்ந்து காணப்படுது. இதன் காரணமா ஜனவரியிலும் வடகிழக்கு பருவமழை நீடித்து மழையை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போது இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்று சுழற்சி நிலவுகிறது. அந்த காற்று சுழற்சியிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதமான கிழக்கு திசை காற்றின் காரணமாக நேற்று முதல் தமிழகத்தில் மழை வானிலை என்பது திரும்பியிருக்கு. பனிப்பொழிவும் குளிரும் குறைந்து காணப்படுது. இந்த சூழல்ல இன்றைய தினம், அதாவது புத்தாண்டான இன்றைய தினம் ஜனவரி 1ஆம் தேதி பிற்பகல் மாலை வரைக்கும் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம். சென்னை மட்டுமல்லாது கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் போன்ற கடலோர மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழைப்பொழிவு இன்று பிற்பகல் மாலைக்கு பிறகு படிப்படியாக குறையும். அதே சமயத்தில் இன்று மாலை முதல் தென் மாவட்டங்கள்ல, குறிப்பா பார்த்தோம்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பரவலா பல இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும், மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள், தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக புத்தாண்டில் மழைப்பொழிவுடன் தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல நாளை மறுநாள் போன்ற நாட்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அருவிகள்ல, குறிப்பாக குற்றாலம், தீர்ப்பரப்பு போன்ற அருவிகள்ல நீர் பெருக்கெடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வடகிழக்கு பருவமழை நீடித்து தற்போது கிழக்கு திசை காற்றின் காரணமாக தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகி வருகிறது. இந்த மழைப்பொழிவு ஜனவரி 2ஆம் தேதியுடன் படிப்படியாக குறைந்து மீண்டும் பனிப்பொழிவும் குளிரும் தமிழகத்தில் அதிகரிக்கும். அதே சமயத்துல மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் எப்போது இருக்கு என்ற கேள்வியும் வரும். மீண்டும் ஜனவரி 10, 11 ஆகிய தேதிகள்ல ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று வருகை தந்து தமிழகத்தில் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.